என்னது சுசிலா? தூக்கிட்டு போச்சு அவங்க அம்மா, நீ திருப்பி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கா? அது வேற பெரிய கதைங்க. நீங்க தெரியாம பேசாதீங்க, அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? ஆமா. அப்படி என்ன பெரிய கதை? பிள்ளைக்கு அங்க போனோன்னா காய்ச்சல் கொதிச்சுட்டு என் தம்பிக்காரன் ஃபோன் போட்டான். உன்னால பாரு காய்ச்சல் அடிக்குது என் பிள்ளைக்கு, ஏன் தூக்கிட்டு போனேன், ஏன் வச்ச பண்ண அத்தனை அவாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னா சரியான கோவம். என்னடா இது, ஆசையா பிள்ளைய கொண்டு வந்து வச்சிருக்க கூடாதா? சில பேரெல்லாம் பிள்ளையை தூக்கி கொண்டே கொடுத்துருவாவ, வச்சுக்கோங்க நீங்களே அவ வச்சு வளங்க அப்படின்னு கூட கொடுப்பாங்க. நீ என்னடா ஆசையா தூக்கிட்டு வந்து பிள்ளைய வச்சிருந்தது ஒரு தப்புன்னு இந்த பாடுபடுத்துற அப்படின்னு கேட்குறேன். நீ தூக்கிட்டு போனதுனால பாரு பிள்ளை காய்ச்சல் வந்து எந்திரிக்கவளோ பேசாம கொள்ளாம அது வாட்டு கிடக்குது, செவனேன்னு கிடக்குது, என்னமோ போல கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரே கத்துங்க. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நம்ம வேற பிள்ளைய கொண்டாந்து இப்படி ஆக்கி விட்டோமோ பண்ணி விட்டோமோன்னு உடனே கிளம்பி ஓடிட்டேன். போய் பார்த்தா புள்ள காய்ச்சல் கைமா கிடக்குது. ஆனா ஒண்ணுங்க, என்னை பார்த்தோன்னு தாண்டிக்கிட்டு அத்தே அப்படின்னு ஒரே சிரிப்பு பிள்ளைக்கு. அவங்க ஆத்தா கையே சாக்காயிட்டான். என்னடா தங்கம், மாமா விட்டுட்டு இருக்க முடியா? அத்தையை விட்டுட்டா? ஆமா, இத்தனை நாளா எப்படி இருந்த? இருந்தாலும் ஏக்கம் இருந்திருக்குங்க. அவளை திடீர்னு விட்டுட்டு நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, அவள் கண்டிப்பாக ஏங்கி போயிருப்பா பிள்ளை. என்னடா ஏதுன்னு அவள் ஏங்கி போயிருப்பா. நெசமாலுமே பாவமாக இருந்துச்சு எனக்கு பிள்ளைய போய் பார்க்கும்போது. இப்படி பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டோமேன்னு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அந்த வாக்கில் நான் தூக்கிட்டு போகிறேன், என்னை பார்த்தோட காய்ச்சல் சரியாயிடுச்சு, சிரிச்சிட்டு என்கிட்ட அதை இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா அவள் பாட்டுக்கு. அவங்க அம்மா கத்துனா, அவங்களால தான் என் பிள்ளை என்கிட்ட ஒட்ட மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, போடி அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். உன் பிள்ளை உன்னை விட்டு எங்கடி போகுது? நான் வச்சிருக்கத்தான் போகிறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் பிள்ளைய என்கிட்ட செவனேன்னு இருக்கும். உன் பிள்ளை உன்னை விட்டு எங்கே போகுது? இன்னொரு காலத்தில் அம்மான்ட்டு வரும். என்கிட்டே இருக்க போகிறது இல்லை. அம்மாவை தேடி எந்த பிள்ளையா இருந்தாலும் வரத்தான் செய்யும். என்கிட்ட வச்சிருக்கேன், 5-6 நாள் கழிச்சு அதுவே தேடி வரும்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாடி தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன நாள் ரைட்டுன்ட்டு வந்துட்டேங்க. நீ பேசுறதெல்லாம் சரி சுசிலா. அவங்க பிள்ளைய நீ ஏன் தூக்கிட்டு வர? நீ பார்க்க போனதே தப்பு. இந்த பிள்ளை காய்ச்சடிச்சு கிடந்தாலும் சத்த நேரம் இருந்திருக்கும். அப்புறம் அது பாட்டுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பத்தா அப்பான்ட்டு போயிருக்கும், விளையாட ஆரம்பிச்சிருக்கும். நீ திருப்பி தூக்கிட்டு வந்து ஏன் இப்படி பண்ற? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? பிள்ளைய விட்டுட்டு இல்லாம கூட ஃப்ரீயாவால இருக்க முடியாம இருக்கும் சூழ்நிலை. அப்புறம் தூக்கிட்டு வந்தோடனே சரி இப்படி ஆயிட்டாலேன்னு கஷ்டம். என்ன சுசிலா நீ அவங்க குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வாரியே. பிள்ளை தூக்கிட்டு போனாலும் அந்த வாக்குல இருக்கட்டும்னு இருக்க வேண்டியதானே. இப்ப போய் திருப்பி தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்க, நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அட போங்க, என்னை திட்ட தான் செய்வா. பரவாயில்ல, திட்டிக்கட்டும், என்ன வேணாலும் என்னை திட்டிக்கட்டும், பேசிக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக என்னை திட்டுவா. இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு திட்டிக்கிட்டு தான் கிடப்பா. இங்கே வந்தாலும் கூட வருவா, சொல்ல முடியாது, வந்தால் பார்த்துக்குருவோம். ஏங்க, என்னை பார்த்த உடனே பிள்ளை சிரிக்குது, காய்ச்சல் நின்றுச்சு. அப்போ என்ன காரணம்? என்கிட்ட இருக்கணும், என் ஏக்கம் தானே. என்னை விட்டுட்டு இருந்ததுனால தானே பிள்ளைக்கு இப்படி ஆகிருக்கு. அவங்க அம்மா விட்டுட்டு வந்து இருந்தது கூட பிள்ளைக்கு இப்படி ஆகலையே. என்னை விட்டுட்டு போய் அங்கே இருந்தது, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட போகிறது இல்லைப்பா. என்ன வேணாலும் அவ திட்டிக்கட்டும், பண்ணிக்கிறட்டும். ஸோ பிரச்சனையை சந்திக்க போறது நீ. எனக்கு என்ன வந்துச்சு போ, என்னமோ பண்ணு, நீயாச்சு உன் தம்பி பொண்டாட்டியாச்சுப்பா. இல்லைங்க, இருந்தாலும் ஒரு அளவு தானே. பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்படுது, சரி இருக்கட்டும்னு விடுறாளா பாரு. நான் என்னமோ அந்த பிள்ளையை கடத்தி கொண்டாந்து என்னமோ பண்ண போகிற மாதிரியெல்லாம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ கடுப்பு வருதா வரலையா? நீங்களே அம்முக்கிட்ட கேளுங்க, யார் கூட உனக்கு இருக்க ஆசைடான்னு கேளுங்களே. லாஸ்ட்டில் என்ன தெரியுமா சொல்கிறா புருஷன் பொண்டாட்டி அவள் குடும்பம்லாம்? மை மந்திரம் வச்சுவிட்டேன் நான் இந்த பிள்ளைக்கு. என்னங்க பேச்சு இது? குழந்தைக்கு போய் மை மந்திரம் வச்சு அது என் மேலே வாசத்தை காட்டுமா? அதுக்கு என்னை பிடிச்சிருக்கு அத்தனை, அது என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுது. அதை போய் மை மந்திரம் வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறா. அவள் வேற பேசுகிறா, அவன் ஒரு டைம் பேசுகிறேன். என்ன கதைனே எனக்கு தெரியல. என்னமோ பேசுங்க போங்கன்ட்டு தூக்கிக்கிட்டு நான் வந்துட்டே. பிள்ளைக்கு காய்ச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, எவ்வளோ செழிப்பமாக இருக்கான்னு பாருங்க நீங்களே. அது உண்மைதான், பிள்ளை நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனாலும் நீ பண்றது எதுவுமே சரியில்லை. நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அம்மோ இங்க பாரு, உனக்கு உங்க அத்தை கூட இருக்கதான் பிடிச்சிருக்கா? ஏன் உங்க அப்பா கூட உங்க அம்மா கூட இருக்க பிடிக்கலையா என்ன? நீயுமா உன் அத்தை கூட இருக்கதான் உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கொடுமையோ போ. அப்படி உன் அத்தை என்னதான் பண்ணி வச்சா உன்ன? நீங்களுமான்னு கேட்டேன். நீங்களும் உங்கள் அத்தை என்னதான் பண்ணி? எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? புள்ள என் கூட இருக்கா. புள்ளைக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி தாங்க. பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன். அதனால் அந்த பிள்ளை என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுது. இதுக்கு என்னடான்னா எல்லாரும் மை வச்சுட்டேன், மந்திரம் வச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு ஆளுக்கு பேசுறீங்க. சரி, உன் அத்தை கூட இருக்க உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? அத்தை உன்னை கேட்குற சாப்பாடு செஞ்சு தராள்.
என்ன சுசிலா இது? அவங்க வீட்டில் அவள் கேட்குறத செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்க அம்மா செஞ்சு தராமையா இருப்பா சொல்லுங்க. பிரியாவுக்கு காசு பணம் இல்லாமல் பிள்ளைக்கு கேட்குறத செஞ்சு தர முடியல. நம்மளால முடியுது இல்லையா? அவள் ஆசைப்படுறது இங்கே கிடைக்குது. அதனால பிள்ளைக்கு நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலங்க. இவ்வளோ நாளாக தீனி கூட கிடைக்காம பிள்ளை வரிக்கையும் பண்ணும் அது இதுமா தின்னுட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் கேட்டதை நம்ம வாங்கி தரோமா? நீங்கள் போயிட்டு வந்தாலும் தீனி வாங்கிட்டு வரீங்க, நான் போயிட்டு வந்தாலும் தீனி வாங்கிட்டு வரேன். வீட்டில் அது இதுன்னு இருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அவள் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறா. அது யாருக்கும் புரியாமல் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஓஹோ, சரி சரி இருக்கட்டும். நம்மளெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சுசிலா. நம்மளை பார்த்துக்க முடியாமல் இருக்கிறோம் சொல்லு. நம்ம அழகா பிள்ளையை பார்த்துப்போம். ஆனால் அதுக்கு இருந்தால் ரைட்டு தான். ஆனால் அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களா விருப்பப்பட்டு பிள்ளையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வந்து நம்மளால அவங்க மன கஷ்டப்பட்டு தேவையில்லைல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னும் இல்லை, 4 நாள் இருக்கட்டும். நாமளே ஐஸ் வச்சு பிள்ளையை கொண்டு போய் விட வேண்டியதான். யாரே நீ சொன்னது கூட புரிஞ்சு போச்சு அவளுக்கு. அதான் நான் சொன்ன உடனே அத்தை வேண்டாம்மா பாருங்க. ஏய், அப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு எனக்கு சண்டை தாண்டி வரும் அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் உங்கள் அம்மா சொல்லணும்ல. ஆனா எங்க போய் இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு தெரியல சுசிலா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி பாத்துக்கோ. சரிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மோ போ, சோபியக்கா மாடியில் இருக்கா, போய் அவ கூட சேர்ந்து விளையாடு. அடியே, உங்கள் அண்ணங்கார வந்தவொடனே என்ன இருந்தாலும் பேசுவோண்டி. வாய முடியுறதா இருடி. ஏண்டி ஒப்பாரி வச்ச மணியமா இருக்க? அவள் என்ன எங்கேயோ போயா இருக்கிறா? அவங்க அத்தை வீட்டில் தானே இருக்கா. இருந்துட்டு போகட்டுமே. அதுக்கு ஏண்டி இப்படி அழுகிற? போமா போவாங்கட்டு. பிள்ளைக்கு என்னோட பாசம் இல்லாமல் போச்சு. அதுக்கு அது நான் யாரோ மாதிரியே தான் நினைக்குது. அப்படி இருக்குது. நீ வேற சொல்கிற. ஆமாம், உன்னைய விட்டுட்டு உன் பிள்ளை எங்கே போகுது சொல்லு. பாசம் இல்லாமல் இருக்கும்னா எப்படி பாசம் இல்லாமல் இருக்கும்? அழகா பேசுது, அழகா இருக்குது. உன் அம்மான்னு தெரியாதா? ஏண்டி நீ வேற பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா உனக்கு தெரியாது. போம்மா, என் பிள்ளை என்கிட்ட வரணும், அம்மானு என் கூட இருக்கணும். நான் அப்படி நினச்சிட்டு இருந்தா நீ வேறம்மா. ஐயோ ஐயோ, உனக்கு நான் எப்படி புத்தி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ வேற. எப்படி நான் சொல்கிறது என்னன்னு எனக்கே தெரியல. ஆமாம். ஏம்மா, பிரியா, நீ எப்படி வந்த? நல்லா இருக்கியா? ஏண்டி அழுத மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, அது ஒரு பிரச்சனை. பாப்பா எங்க? அவளால தான் பிரச்சனை. இவ என்னம்மா லூஸ் மாதிரி பேசுறா? பாப்பாவோட பிரச்சனையா? பாப்பாவோட இவளுக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயோ, அவ பிரச்சனையை கேட்டு எனக்கே மண்டை தலை சுத்துதுடி. நீ வேற, நீயே கேளு அவகிட்ட. என் மக எங்க? மக அவங்க அத்தைக்காரிட்ட இருக்கு. என் மக அவங்க அத்தைக்காரிட்ட இருக்கான். ஓ மக எங்கடி? அவ மகளா அவங்க அத்தைக்காரிட்ட தான் இருக்கு. அவங்க அத்தைக்காரிட்ட இருக்கா. என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா? அவள் அழுதுகிட்டு இருக்கா, நீ காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே நான் சிரிக்கிறேன். அவ அத்தைக்காரிட்ட இருக்கிறதா இவளுக்கு பிரச்சனையே. யாருக்கிட்டடி? அவங்க அத்தைன்னா சுந்தரிக்கிட்ட இருக்காளா? இல்லை, அவங்க அப்பா கூட பிறந்த அத்தடி. ஓ, அவங்க சுசீலா வீட்லையா? சுசீலா தான் இப்போ புருஷன் வந்தாச்சாம்ல. புருஷன் முன்னாடி எல்லாம் ஒத்துமையா இருக்காவளா? இருக்கிறது சரியக்கா. அதுக்கு ஏன் மகளா கிடைச்சா? ஓ மகளா கிடைச்சாளா? என்ன ஓ மக? எனக்கு புரியல. என்ன உனக்கு புரியல? என் மகளை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு என்கிட்ட விடவே மாட்டேங்குதுக்கா. அங்கே தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கா? ஆமாக்காங்கிறேன். தூக்கிட்டு போயிட்டு நான் திருப்பி தூக்கிட்டு வந்துட்டு காய்ச்சி அடிச்சு ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதான் அண்ணங்கிட்ட சொல்லி கேட்க சொல்லலான்ட்டு நான் வந்தேனே. இப்போ என்னடி, உன் பிள்ளைய ஓடுனாலா இல்லை அதுவா தூக்கிட்டு போயிருதாடி? ஏண்டி அப்படி விடலாமா? அறிவில்ல. பிள்ளைய ஏண்டி அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போகுது? என்னம்மா இதெல்லாம்? பிள்ளைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போகலாமா முதல்ல? அடியே லூசு கிறுக்கி, அம்மா கிட்ட பிரிச்செல்லாம் தூக்கிட்டு போகல. அது மக முதல்ல போறாளா இல்லையான்னு கேளு. அவ தான் தாண்டிட்டு அத்தைக்காரிட்ட ஓடுறாளாம். இப்பதான் அவ பிரிச்சு கூட்டிட்டு போறா. பிரிச்செல்லாம் கூட்டிட்டு போகலடி, அவளா தான் போறாளா? சரி போனா என்ன, போகட்டும். உங்க அத்தை வீட்டில் தானே இருக்கா, இருக்கட்டும். அதுக்கு ஏண்டி நீ அழுதுகிட்டு அண்ணனை பஞ்சாயத்து கூட்டிட்டு போகணுன்ட்டு வந்து உட்காந்துருக்க? ஐயோ ஐயோ. ஏக்கா, என் பிள்ளைய விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அம்மா வீட்டிலே நான் வந்து விட மாட்டேன். பிள்ளைய கையோட கூட்டி வருவேன், கையோட கூட்டி போயிடுவேன். அப்படிப்பட்டவன் நான். தூக்கி கொண்டு போய் எனக்கு என்னான்னு வச்சிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம் இதெல்லாம்? நீயே சொல்லு, என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளோ டென்ஷனாக ஆகுது தெரியுமா? நான் திருப்பி தூக்கிட்டு வரேன், திருப்பி காய்ச்சல் வந்து அந்த பிள்ளைக்கு அவங்க அத்தையை பார்த்தோன்னா காய்ச்சல்லாம் பார்த்தா பறந்து போச்சு. எப்படின்னு தெரியல. திருப்பி பார்த்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு அந்த குட்டி, என் மககாரி. ஐயோ, இதுதான் பிரச்சனையா உனக்கு இப்போ? சரி விடு. இப்போ என்ன பண்ணணுங்கிற? அண்ணனை கூட்டி போய் என்ன பண்ண போற? அக்கா, அண்ணனை கூட்டி போய் ஒன்றும் பண்ணலக்கா. இங்கே பாரு, அண்ணனை கூட்டி போய்
என்ன ஏது என் மகளை ஏன் தூக்கிட்டு போறியேன்னு கேட்க உங்க அத்தை தாடி தூக்கிட்டு போகுது ஆசையா. இப்போ நம்ம அண்ணனுக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சோ தம்பி பிறந்துச்சோ நம்ம தூக்கிட்டு போய் வச்சுக்க மாட்டோமா ஆசைப்பட்டு? சொல்லுடி, நம்ம பிள்ளை நம்ம மருமவோ நம்ம மருமையே அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் வச்சுக்கோம்ல, அது தாண்டி ஆசைப்பட்டு தூக்கிட்டு போகுது. இதுக்கு ஏண்டி போய் அழுகுமா? இவளுக்கு என்னம்மா லூசு மாதிரி பேசுறா? சொல்ல போனா இவளுக்கு செலவு மிச்சம் தானே. அதையும் நான் சொல்லிட்டேன், இவளுக்கு செலவு மிச்சம், இவ புருஷன் சம்பாதிக்கிறது இப்போ கஷ்டத்தில் இருக்கிறிய, அங்கே தூக்கிட்டு போனால் உன் பிள்ளைக்கு தேவையான செலவை அவள் பார்த்துக்குவா. தீனி வாங்குறதுலேருந்து துணிமணி வாங்குறதுலேருந்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அவங்க அத்தைக்காரி பார்த்துக்குவா. உனக்கு செலவு மிச்சம், குடும்ப செலவு மிச்சம். நீ தீனி வாங்குற செலவு கொஞ்சம் காசு கம்மியாகும், குடும்பத்தை நடத்திடி இருக்கட்டும் அங்கேன்னு கேட்டு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாடி. நீ அப்படி சொல்லலாம், நீ இப்படி சொல்லலாம், ஏன் அப்படி சொல்கிற இப்படி சொல்கிறான்னு என்கிட்ட சண்டைக்கு வராளே தவிர நான் என்ன சொல்கிறேனே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா இவ. ஏன்டி லூஸ் மாதிரி இப்படி பண்ணுற? ஓக்கா, உனக்கு உன் பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியல, அதுதான் உண்மை. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்குமா? இது ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, அவளுக்கு அவள் பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியல, அதுக்கு தான் முசு முசுன்னு அழுகுது. ஐயோ ஐயோ, இங்கே பாரு, பேசிக்கிட்டு தானே இருக்கேன், திரும்ப திரும்ப இப்படி அழுதுகிட்டே இருந்தால் நல்லாவே இல்லை பார்த்துக்க. எதுக்கு தாண்டி இப்படி அழுது கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்க? விடுவே, தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போய் வச்சுருந்துருக்கட்டும். எத்தனை நாளைக்கு வாங்கி போடுவாங்க அடுத்த வீட்டு பிள்ளைய? எத்தனை நாளைக்கு வச்சுருப்பாங்க? முடிஞ்ச முட்டுக்குன்னா வச்சுருப்பாங்க. இது என்னடா இதுக்கு வாங்கி முடியலைன்னு சொல்லி திருப்பி கூட்டியாந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடுவா. நீ கவலையே படாத, அதுதான் நடக்கும் சரியா? இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கத்திக்கிட்டு என்ன இதெல்லாம்? அழுகிறத பார்த்தா சத்தியமா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குடி. விட்டுட்டு வேலையை பார்ப்பாளா? இப்போதான் தேவையில்லாம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நல்லாவா இருக்கு? போடி அங்கிட்டு கிறுக்கி அண்ணனை கூட்டி போய் லூஸ் மாதிரி இதுக்கு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு அண்ணனை கூட்டிட்டு போய் வேற பேச போகணுமாக்கும். ஏக்கா அப்படி பேசுற? என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. திரும்ப திரும்ப இப்படி சொல்றீங்க. நான் சொல்றது யாராவது காதுல வாங்குறீங்களா? நீ சொல்றது புரியுதுமா பிரியா, ஒன்றும் இல்லடி. பிள்ளைங்க இருந்துட்டு போகுது, அவங்க அத்தை பார்த்துக்க. அத்தைகிட்ட தானே இருக்கு, யாரோ எவரோ கிட்ட கடத்திட்டு போயா வச்சிருக்காங்க கவலைப்படுறதுக்கு. ஆனாலும் திரும்பி என் பிள்ளை வருமா, இல்லை அவங்க பாசத்தை காமிச்சு அவங்கக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுமா அப்படின்னு பயமா இருக்குக்கா. போய் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, இப்போ நான் திருப்பி கூட்டிகிட்டு வந்து திருப்பி அம்மாட்ட இருக்கிறேன்னு சொல்லாமல் திருப்பிட்டு அவங்ககிட்ட தான் போவேன்னு ஓடுறா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான்க்கா, உனக்கு ஒரு சின்ன பயம், எங்கடா நம்ம பிள்ளை வருவாளோ வரமாட்டாளோ அங்கேயே இருந்துக்குவாளோன்னு பயம். அதெல்லாம் அவள் வருவா, கவலையே படாத. சரி, இல்லைன்னா அக்கா வந்து வாங்கி தரவா பிள்ளைய? போமா, போய் வாங்கி தரியா எனக்கு? போமாக்கா, நீ நல்லா பேசுவ. சரி விடு, இன்னைக்கு விட்டு நாளைக்கு போய் நான் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். போய் பிள்ளைய வாங்குற வேலையை பார்ப்போம். நான் மீறி அவங்க அத்தை ஏதாவது பேசுனா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? இன்னைக்கு விட்டு நாளைக்கு போகுமா பிள்ளைய வாங்குறதுக்கு? நாளைக்கா? ஏண்டி மாமா கிட்ட சொல்லாம போக முடியுமாடி? அதுக்கு தாண்டி சொல்றேன் நாளைக்கு போவோன்னு. சரி பரவாயில்ல, நாளைக்கே போவோம். அதுதான் சொல்றேன். சரிக்கா.